வாங்குறதா இருந்தால் 15 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். 15 ரூபாய் டியூபு. நான் என்ன யோசனை பண்ணேன்னா 15 ரூபாய்க்கு நம்ம ஊரில் டூத் பேஸ்ட் கிடைக்கும் போது 170, 180, 210 ரூபாய்க்கெல்லாம் மக்கள் பேஸ்ட் வாங்குவாங்களான்னு நான் பயந்துருங்க. இதுதான் இங்கே வரக்கூடிய ஒரே பிரச்சனை. ப்ராடக்ட் தரோம்னா ரேட் அதிகமாக தான் இருக்கணும். ரேட் தரவங்களா? அங்கண்ணா பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். கோயம்புத்தூரில் அங்கண்ணா பிரியாணி, ஒரு பிரியாணி எவ்வளோ தெரியுங்களா? மட்டன் பிரியாணி அங்கண்ணா கடையில் 350 ரூபா. ஆனால் அதே ரோடு சைடில் காக்கா பிரியாணி நமக்கு 85 ரூபாய். உண்மையா இல்லைங்களா? அப்போ ரேட்டு வந்து குவாலிட்டிக்கு தான் ரேட்டு. ஆனால் நான் பயந்தேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தானே இருப்பாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்கலாம் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க. அப்போ 180 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கெல்லாம் பேஸ்ட் வாங்குற அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன் நான். ஏன்னா 15 ரூபா பேஸ்ட் வாங்கி நம்ம எப்படி பள்ளி வளர்க்குவோம்? 15 ரூபா முடிகிற வரைக்கும் அதை 50 ரூபாய்க்கு சித்திரவதை பண்ணி தான் கடைசியில் தூக்கி போடுவோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? புளிஞ்சு எடுப்போம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கடன் அடிச்சு அதை புளிஞ்சிட்டு இன்னும் 2 நாளைக்கு. அதுவும் போதாதுன்னு சில பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எங்கள் அம்மா பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. இல்லை, எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துரு சின்ன வயசில், தூக்கி போடாதடா, கட் பண்ணணும் 2 நாளைக்கு வரைக்கும். அப்புறம் அந்த டியூபை கட் பண்ணி உள்ள ப்ரஷ் போட்டு ஆம்லேட் அடிக்கிற மாதிரி அதில் 2 நாள் ஓடும். இத்தனைக்கு 15 ரூபா பேஸ்ட்டுக்கு. அப்போ 150 ரூபா பேஸ்ட்டு வாங்கி மக்கள் யூஸ் பண்ணுவாங்களான்னு பயந்தேன். நம்புங்க, மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனியோட பவர், நம்ம கம்பெனியோட ப்ராடக்டோட குவாலிட்டி, மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே உயிருள்ள ப்ராடக்ட். இதெல்லாம் உயிர் வரக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து போன வாரம் வரைக்கும் ஏன் மூலமாக நடந்த பிஸ்னஸ் சொல்லவா? ஹார்ட் பேஷண்ட் இருக்கீங்களா? இல்லைங்க சார். ஹார்ட் பேஷண்ட் யாரும் இல்லை? ஓகே, நீங்கள் இடமா வச்சுக்கோங்க. போன வாரத்தோட சேர்த்து 484 கோடி ரூபாய்க்கான பிசினஸ். நம்ப முடியுதுங்களா? 15 ரூபாய்க்கு பேஸ்ட் விற்க முடியுமான்னு பயப்பட்ட மனோஜ், 180 ரூபாய்க்கு மக்கள் எல்லாம் அந்த பொருள் வாங்குவாங்களான்னு பயப்பட்ட மனோஜோட குரூப்ல 480 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் நடந்திருக்குன்னா அது என்னோட திறமை இல்லை, நான் மைலேஜ்ங்கிற அந்த கம்பெனியில் இருந்ததுனால. என்னோட திறமை இல்லை. எக்கோ சேம்பர்ங்கிற ஒரு பெரிய குடும்பம். இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல சும்மா ஒரு மீட்டிங் ஆரம்பிப்போம்னு தான் மெசேஜ் போட்டாங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தா தேனியிலிருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டோட எல்லா டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூர் ஓடி வந்திருக்காங்க. சந்துரு சார் தான் இன்னைக்கு மீட்டிங்கோட இன்சார்ஜ். சந்துரு சார், இந்த ஹால் நமக்கு பத்தாது சார், கோயம்புத்தூரில் 1000 பேரை வச்சு மீட்டிங் நடத்தணும். மைலேஜ் எங்கே போனாலும் 1000 பேர் வச்சு தான் மீட்டிங் நடத்தும். கோயம்புத்தூரில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன புரியணும்னா, பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது நமக்கு இங்கே. இப்போ தான் நாம் ஆரம்பிச்சிருக்கோம், பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க, கூடிய விரைவில் 1000 பேரோட மீட்டிங் மைலேஜ் இல்லதே கோயம்புத்தூர். எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டராக வாங்க, எல்லாருமே ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அருமையான தெய்வீகமான ப்ராடக்ட் வேறு வெளியே கிடைக்காது. அது ஒரு தடவை பயன்படுத்தினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கும் 2 பேரை ப்ராடக்ட் பயன்படுத்தினோட ரிசல்ட் பேசுறதுக்காக சொல்லியிருந்தேன். நேரங்கிறது தான், அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கல. அதே மாதிரி கோயம்புத்தூர் டீம் லீடர்ஸ் கூடிய சீக்கிரமே கோயம்புத்தூரில் கொங்கு கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்காக மட்டும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்க. அன்னைக்கு நானும் வரேன். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் உடனடியாக ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வாரம் மிகப்பெரிய ஒரு நெற்செய்தி இருக்குது. எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்த குடும்பத்தில் சூப்பர் ஸ்டாராக ஒருத்தர் இருக்காரு, பூமிநாதன் சொல்லிட்டு அவரோட பேரு. அவர் யாருன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. என்னது? மதுரை சி பூமிநாதன். அந்த சி பூமிநாதன் சொல்லக்கூடிய ஒரு இளவரசர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி எக்கோ சேம்பர் இருக்கிற டாப் லீடர்ஸ் எல்லாருமே வாரம் கோயம்புத்தூர் வருவாங்க.
உங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலத்தில் கோயம்புத்தூரில் மைலப்ஸ்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியை நம்பர் 1 டிஸ்ட்ரிக்டாக மாற்றுறதுக்கு உங்கள் கூட நாங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க